வாழைப்பழம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோன்னா 2 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் நமக்கும் நல்லா இருக்குது. பரவாயில்லையே, உனக்கும் புத்தியெல்லாம் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே அத்தை வாழைப்பழம் சாப்பிடுன்னு தெரிஞ்சு 2 பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நல்லது நல்லது. பழம் எம்பிட்டு யாருக்கு தெரியும்? காசு போட்டு வாங்கினா தெரியும். நம்மளே திருடிட்டு தான் வந்தோம். என்ன மருமகளே தனியாக பேசிட்டு கிடக்க? எம்பிட்டு பழம்? 1 பத்தா 2 பத்தா? 1 10 ரூபாத்து. ஆமாம், காசு கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். பழம் 10 ரூபானாலும் நல்லா ருசியாக நல்லா பெருசாக தான் இருக்குது. 4 பழம் 40 ரூபாய் வாங்கினியும்? ஆமாம் ஆமாத்து. நல்லது நல்லது. நீ எதுவும் ஒன்று சாப்பிட்டியா? சேச்சே இல்லைத்த, உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி தான் இருக்கணும். வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கும் முதல்ல கொடுக்கணும்னு தெரியணும். கிளவி நம்மள நோண்டிக்கிட்டே இருக்கு. நம்ம பேசாமல் உள்ளே போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் நம்ம வாயாலே நம்ம மாட்டிக்குவோம். என்ன மருமகளே தனியாகவே பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு உள்ளே போகலான்னு பார்த்தேன். மருமகளே, வாழைப்பழம் சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கக்கூடாது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால் நீ நல்லா பழங்கள் கண்டு போட்டு 1 கிளாஸ் பால் எடுத்துட்டு வா. கிளவிக்கு இது வயிறா வண்ணம் ஜாலையா? இப்போ தான் சோறு தின்னுச்சு, அடுத்து நாட்டுக்கோழி கறி ஃபுல்லாக காலி பண்ணுச்சு, இப்போ வாழைப்பழம், அடுத்து பால் கேட்குது. நமக்கு என்ன, கேட்குறத கொடுப்போம். அப்புறம் அதுவாச்சு, அது உடம்பாச்சு, நமக்கு என்ன. மருமகளே இப்போ என்ன சொல்லுங்க தே. பாலை ரொம்ப கொதிக்க விடாது, நல்லா வெது வெதுன்னு எடுத்துட்டு வா. சரி. பரவாயில்ல, நம்ம சின்ன மருமகள் கூட ஏதோ புத்தி வந்துருச்சு. திரும்பி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லது நல்லது. ரெக்க கட்டி பறக்குதட அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கடி ஐயாவோட பைக்கிள். என்ன காலங்கத்திலே பாட்டா இருக்கு? அடடே மல்லிகாவா, வாமா வாமா, எம்புட்டு நாள் ஆச்சு பார்த்து. ஊருக்கு வந்த விஷயம் எனக்கு தெரியாதே. வா வா வா. எப்படி இருக்க பிள்ளை குட்டியெல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் அண்ணியெல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன நடந்தாமா? வா வீட்டுக்கு வந்து ரெட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகிறது. இருக்கட்டும்ண்ணே, நான் தனியாக வரல. தனியாக வந்திருந்தா இந்நேரம் பெரியம்மா சின்னம்மன் எல்லார் வீட்டும் ஒரு நாளாக சமைச்சிருப்பேன். நான் இன்னைக்கு மாமியார் பிள்ளைங்க ஒத்தவப்படியா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேனா, அதான் அங்கே இங்கேன்னு வர முடியல. நீங்கள் வீட்டுக்கு வாங்கினே இந்த ஒரு ரெட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வரேம்மா. நீ வந்திருக்கல, வராமல் இருப்பேன். சரி, என்ன வேணும்னு சொல்லு. பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்ததில் வந்ததே மறந்துட்டேன். எனக்கு வெத்தலையும் நல்லா கொட்டைப்பாக்கும் கொடுங்கண்ணே. என் மாமியார் கொட்டைப்பாக்கும் வெத்தலையும் போடலை. அன்றைக்கி பொழுதே ஓடின மாதிரி இருக்காது, அதான். ஓஹோ, இன்னைக்கு விருந்து போல, அதான் சாப்பிட்டோன்னே வெத்தலை கொட்டைப்பாக்கும் கேட்குறீங்க. பெருசால ஒன்றும் இல்லைண்ணே, அம்மா நாட்டுக்கோழி ஏற்றி குழம்பு வச்சாங்க, அதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுமா பிரியாணி இதே பண்ண வேண்டியதானே? ஊர்லேருந்து சம்மந்தியெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் இப்படி நாட்டுக்கோழியோடு விட்டால் நல்லாவா இருக்கும்? நாளைக்கு செய்யலான்னு இருக்கோம்ண்ணே. சரி 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 இரு, நான் வெத்தலையும் பார்க்க தாரேன், எடுத்துருப்போம். இல்லைம்மா வாங்கிக்க. என்ன எம்பிட்டு? ஆமாம், 1000 ரூபா பணம் கொடு. போமா எடுத்துக்கிட்டு. 2 வெத்தலை பார்க்க காசு தரானா அண்ணன்ட்ட போய். இல்லைன்னே சொல்லுங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 1000 ரூபா கேட்டேனே கொடு. உங்களுக்கு தமாசு தான். சரி வரட்டுமா? வாமா, நான் அப்புறமா அண்ணன் வீட்டில் இருந்து எல்லாரையும் பார்க்கேன். சரிண்ணே, கண்டிப்பாக வரணும். நீ பார்த்து பத்திரமா போ. நம்ம ஊரில் நான் போகிறதுக்கு பார்த்து பத்திரமா போகணுமோ? சரி நான் போய்க்கிறேன். நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு அதாவது பிள்ளை குட்டின்னு வந்து ஊருக்கு பெரிய மனுஷி கணக்காக வந்துட்டு போகுதுங்க. எல்லாம் நல்லா இருந்தால் சரிதான். இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களா அந்த பொண்ணுங்க? ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். அந்த 2 பொண்ணுங்களும் இந்த வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்காங்க. நம்ம கொள்ளையில் போது வாழையை திருந்தது இவங்க தான், எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் போய் இல்லைன்னா நமக்கு நல்லா இருக்காது பார்த்துக்க. ஏன்னா இது வைதேகி வீடு, சொந்த பந்தனார் வந்திருக்குங்கிற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, யாரும் முதல்ல முழிக்க முடியாது பார்த்துக்க. ஐயா, எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்கள் உள்ளே வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். இப்போ உள்ளே எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. என்ன அந்த தாத்தாவை பார்த்தா நம்ம பக்கத்துக்குள்ள வாழைப்பழக்கார தோட்டத்து தாத்தா மாதிரி இருக்காரு. பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு, நம்மளே போய் பேசிடுவோம். தாத்தா ஏன் ஞாபகம் இருக்கா? இல்லைம்மா, சரியா புலப்படலை. இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க. மல்லிகா, சின்ன பிள்ளைல உங்கள் தோட்டத்தில் நாங்களாம் வந்து விளையாடுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் எங்களுக்குலாம் அப்பப்போ வாழைப்பழம் பறிச்சு தருவீங்களே. வைதேகி மக, என்ன ஞாபகம் இல்லையா? சரிம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. வீட்டு வாசல்ல நிற்கிறீங்க, அம்மா எதுவும் பார்க்கணுமா? உள்ள வாங்க, நான் கூட்டிட்டு போகிறேன். ஐயா, இதே நல்ல சந்தர்ப்பம், வாங்க உள்ளே போயிடுவோம். இல்லைம்மா இருக்கட்டும். முடியாது, வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா அப்படி? உள்ள வாங்க, நான் கூட்டிட்டு போகிறேன். வாங்கய்யா, சீக்கிரம் வாங்க. போகலாம், போங்க. சாப்பிட்றப்ப மட்டும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது.
இந்த அம்மா எனக்கு என்னன்னு கூட்டிட்டு போயிட்டா. இல்ல கூட்டி அல்றது ஒரு வேலையா? நம்ம தான் வாழைப்பழம் திருடுற ஐடியாவே கொடுத்தோம். சரி 2 பேரும் உட்காந்து கூட்டாதானே சாப்பிட்டோம். இப்போ கூட்டாதானே சுத்தம் பண்ணி தூக்கி போடணும். இப்படி நம்ம தலையில எல்லாத்தையும் விட்டுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா. நான் இன்னைக்கு கூட்டி குமிக்க தான் செய்வேன். அவ தான் வந்து அள்ளணும். வேலை செய்யறதுனாலே ஏதாவது சாக்க சொல்லி எஸ் ஆயிடுறேன் இவ. நான் அப்பெல்லாம் விட மாட்டேன். இன்னைக்கு அவ தான் வந்து அள்ளணும். அவளே வந்து அள்ளட்டும். இங்கேயோ வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை போட்டுருக்குது. வயசானவர் வேற வராரு, பார்த்து வர சொல்லுவோம். ஏன் சித்த பார்த்து வாங்க, அங்க வாழைப்பழ தோல் கிடக்கு. வயசானவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. ஐயோ பாத்தீங்களா, இங்கதான் வாழைப்பழ தோலா கிடக்கு. இந்த வீட்டுல தான் யாரை தின்னுருக்காங்க தெரியுதா? ஆமாமா சுப்பிரமணி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதை வச்சு யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியாது. சாப்பிட்றவங்கள கையும் கலவாம நம்ம குடிக்கணும். ஆமையா, நீங்க சொல்றது சரிதான். வாங்க வாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சோன்னு தெரியல. நாள் நல்லா போகுது. காலையிலேருந்து மா பலா வாழை இன்னும் 3 பழத்தையும் சாப்பிட்டுட்டோம். இது நாட்டுக்கோழி குழம்பு வேற. எத்த இங்கே தான் இருக்காங்க. போய் ஒத்தனையும் பார்க்கையும் கொடுப்போம். எத்த மாமலிகா என்ன பண்ணாம அழக்கணும். கடைக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க வெத்தனையும் பார்க்கும். அது அங்கே போய் இப்போதான் வாழைப்பழம் கொடுத்தா ஒருத்தி அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இதை போட்டுக்கோங்க. ஐயா வாங்க, இதே மாமியார். ஐயா பாத்தீங்களா, இந்த பொம்பளை கையில தான் வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழத்தை திண்டு திண்டு தூக்கி போட்டு பாருங்க. வாங்க வாங்க. மல்லிகா யார் இது? இது வேற யாரும் இல்லை சார். பக்கத்துல கொல்லையில வாழையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதோட ஓனர் இந்த தாத்தா தான். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப பழக்கம். அவர் கொல்லையில தான் போய் நாங்களாம் விளையாடுவோம். கண்ணை கட்டின தூரம் அவர் வயல் தான். நல்லா வாழை தென்னுன்னு எல்லாம் போட்டிருக்காரு. வாங்க வாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஐயா என்ன என்ன பேசுறீங்க? மல்லிகா நீ வந்து நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியுமா? நீ நம்ம ஊர் பிள்ளை, நீ பிள்ளை நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன சொல்றது? உன் தலையெடுத்து இப்படி ஒரு திருட்டு குடும்பத்துல போய் வாக்கப்பட்டுட்டேன். என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன சொல்றது? நீ ஒண்ணும் தெரியாத வெள்ளையந்தியா இருக்க. ஆனா உன் குடும்பமே ஒரு திருட்டு குடும்பமா இருக்கு. இங்க பாருங்க, பெரிய மனசனாச்சேன்னு பாக்குறேன். வார்த்தையை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. திருட்டுத்தனத்தை செஞ்சுட்டு ரோசம் வேற வருதா? கோவல்ல நல்ல குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வரணும். இப்படி திருட்டு களவு இருக்க குடும்பத்துல வரக்கூடாது. முதல்ல நடந்த விஷயத்த சொல்லுங்க. மல்லிகா நீ நம்மள மாதிரி நம்ம ஊர் பிள்ளை வெள்ளந்தியானே இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவங்க குடும்பத்துல வந்திருக்காங்களே மத்தவங்களாம், அவங்களாம் சரியில்லம்மா. அதான் ஒரு பொண்ணு ஊதா கலர் ட்ரெஸ் போட்டுட்டா தெரியும்ல, அதுவும் அது கூட பஞ்சு மிட்டாய் கல்லில் புடவை கட்டிட்டு ஒரு வந்துச்சு. அதுவும் சேர்ந்து என் கொள்ளையில வந்து வாழையில வாழைப்பழம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துருச்சுங்கம்மா. இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு நடக்க செய்யல. சொல்லு பாப்போம். ஐயா என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத. பார்க்கதான் பெரிய மனுஷன் மாதிரி தெரிய. செய்யறதெல்லாம் திருட்டும் களவும். நீ சொல்லாமே இப்படி வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நீ நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கிடக்க. வேணும்னு கேட்டிருந்தா மல்லிகாட்ட சொல்லியிருந்தா நானே 2 ஒடிச்சுப்பேன். 2 3 4 சீப்பு கூட வாழை வருது வந்து இறக்கிருப்பேன். இப்படியே நடந்துக்கிறது சேச்சே. ஐயா எங்க மேல தப்புங்கிற வச்சு நான் ரொம்ப பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன். வாழைப்பழத்துக்கும் வாழை இலைக்கும் எம்பிட்டு ரூபான்னு மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா? ஐயா நீங்க மன்னிச்சுக்கங்கய்யா, ஏதோ தெரியாம நடந்துட்டு. ரூபா நானே கொண்டாந்து கொடுக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மல்லிகா. நீ தாத்தாட்ட வந்து கேட்டிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன். இப்படி நடந்துக்கிறாங்களேங்கிறதா எனக்கு வருத்தம். சரி இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்க சொல்லிட்டேன். இனிமேல் ஒரு போதும் இப்படி நடக்காது. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன். இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. திருடி தின்னா வாழைப்பழம் இல்லை, எதுவும் ஜெரிக்காது சொல்லிட்டேன். வா போவோம். எங்க அந்த உமா? இது எனக்கு தெரியல சார். இருக்கு அவளுக்கு. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை?